மாஸ்டர்ஸ் இன்னைக்கு மூணாவது நாள். வெல்கம் யூ பேக். ஸோ த புக் சேம் சோல் மெனி பாடிஸ், அதை பற்றி அதில் இருக்கிற சில கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், அப்புறம் ஃபியூச்சர் லைஃப் ப்ரோக்ரெஷன் பற்றி பேசியிருக்காரு. அவர் ஒரு 45 வருஷமா எத்தனையோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்காரு, எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் பார்த்துருக்காரு. அதில் சில கேசஸ் இந்த புக்கில் அவர் எழுதின மற்ற 5 புக்கில் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடிஸை நம்மளுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு வெறும் இந்த ஜூம்ல உட்காந்துட்டு கேட்கறது மட்டும் பத்தாது. ஏன்னா அந்த புக்ல சொல்லப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டடி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றி விட்டுரும். நம்மளுக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாதுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு தெரிய வந்துடும். ரெண்டாவது, பாஸ்ட்ல நடந்த பாஸ்ட் லைஃப்னால ப்ரெசன்ட் லைஃப் எப்படி இருக்கு என்ற விஷயத்துக்கு கிளாரிட்டி வரும். இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ரெஷன்ல ரிக்ரெஷன்ல பாஸ்ட் லைஃப் எப்படி பார்க்க முடியுமோ, பாஸ்ட் லைஃப்னு பார்க்குற இதுதான் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஃபியூச்சர் லைஃப் டைம்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். பாஸ்ட் லைஃப் நம்ம எப்படி பார்க்க முடியுமோ அது மாதிரி ஃபியூச்சர் லைஃப் டைம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு என்ன டெக்னிக்கல் பேருன்னா ப்ரோக்ரெஷன். ஸோ இந்த ப்ரோக்ரெஷன்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிளாரிட்டி வரும்னா, ப்ரெசென்ட்ல எப்படி வாழணுன்ற கிளாரிட்டி வரும். ப்ரெசென்ட்ல எப்படி இருந்தால் ஃபியூச்சர் அற்புதமா இருக்கும்ன்ற கிளாரிட்டி வரும். ஏன்னா பாஸ்ட்ல எப்படி இருந்ததுனால இப்படி ஆயிட்டோம் என்ற கிளாரிட்டி வந்துடும். ஸோ பாஸ்ட்டுக்கு போய் நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் ஃபியூச்சர் லைஃப் டைம்ஸ் நம்மளால மாற்ற முடியும். அது ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நம்ம இருக்கிறது. இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் தான் நம்மளுக்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம், ஒரு அற்புதமான டைம். இது பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்துக்கு இம்பாக்ட் தான் ப்ரெசென்ட் லைஃப் எப்போ நம்மளுக்கு புரியுமோ அப்போ பேரலா நம்மளுக்கு என்ன லெசன் புரிஞ்சிருக்கும்னா, லா ஆஃப் கர்ம புரிஞ்சிருக்கும். ஸோ லா ஆஃப் கர்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்ட் லைஃப் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன புரியும்னா, போன ஜென்மத்திலேயோ இல்லை நேத்தோ, போன வாரத்திலேயோ, போன மாசத்துலயோ, போன வருஷமோ, இல்லை போன ஜென்மத்துல எதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம சஃபர் ஆயிட்டு இருக்கோம், நல்லதோ கெட்டதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ற கிளாரிட்டி வரும்போது, இன்னைக்கு இப்போ நான் யாரு கூட எப்படி பழகணும், யாரு கூட எப்படி பேசணும், யாரு கூட எப்படி பார்க்கணும், யாருன்னு எப்படி கேர் பண்ணணும், இந்த டைம் இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல நான் ஜட்ஜ் பண்ணா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்ன்ற கிளாரிட்டி கூட வந்துடும். அந்த கிளாரிட்டி வரும்போது நாளைக்கு எப்படி இருக்கணும் என்ற விஷயத்து மேல இன்னைக்கு கிளாரிட்டி வந்துடும். அதனால இன்னைக்கு எப்படி இருந்தா நாளைக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கும், இன்னைக்கு எப்படி இருந்தா அடுத்த மாசம் எவ்வளவு அற்புதமா இருக்கும், இன்னைக்கு எப்படி இருந்தா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருந்தா அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்ன்ற கிளாரிட்டி வரும். அப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ்ல இருந்துட்டு, கான்சியஸ்ல இருந்துட்டு டெசிஷன் எடுப்பீங்க. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை தேவையா தேவையில்லையான்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். அந்த அவேர்னஸ் டெவலப் ஆயிடும். இங்க ஒரு கான்செப்ட் சொன்னோம், பத்ரிஜி நிறைய வாட்டி சொன்ன கான்செப்ட். அது என்னன்னா, சாக்ரட்டிஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், என்லைட்டன் மாஸ்டரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும். ஒருத்தர் சாக்ரட்டிஸோட ஃப்ரெண்டு ஓடி வந்துருவார். ஒரு அவசரமா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுவார் சாக்ரட்டிஸ் கிட்ட. சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வி பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுவார், நீங்க எந்த விஷயம் சொல்ல போறியோ அது அப்புறம் சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாருன்னா, இப்போ நீங்க பேச போற விஷயம் எனக்கு ஏதாவது உபயோகம் இருக்கான்னு கேட்பார், எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்பார். அவர் இல்லைன்னு சொல்லுவார் உங்க ஃப்ரெண்டு. ரெண்டாவது கேள்வி கேட்பார் சாக்ரட்டிஸ் அவங்களோட ஃப்ரெண்டு, நீங்க சொல்ல வர விஷயம் உங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா கேட்பார்.
இல்லன்னு சொல்லுவார். சரி, மூணாவது கேள்வி. நீங்க சொல்ல வந்த விஷயம் இந்த உலகத்துல எவனுக்காவது உபயோகம் இருக்கா? எவனுக்காவது யூஸ் இருக்கா? எவனாவது உருப்பட மாதிரி இருக்கா? இல்லன்னு சொல்லுவார். இல்லைன்னா ஓடி போயிடு, என்கிட்ட இந்த எந்த விஷயம் எனக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அங்க என்லைட்டன் மாஸ்டர் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. எது கேட்கக்கூடாது, எது பேசக்கூடாது, எது பார்க்க கூடாதுன்ற கிளாரிட்டி ஒரு என்லைட்டன் மாஸ்டருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து லா ஆஃப் கர்மா பத்தி தெரியும். தேவையில்லாத விஷயம் எல்லாம் கேட்டுட்டு, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பார்த்துட்டு, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசும்போது அது தேவையில்லாத வாழ்க்கையை தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது தேவையில்லாத நல்லதோ கேட்டதோ பாக்குறோமோ எல்லாமே எதனால நடந்தது? நம்ம கடந்த காலத்துல, பாஸ்ட்ல, போன வாரமோ, போன மாசமோ, போன வருஷமோ, போன ஜென்மத்துல நம்ம தேவையில்லாத விஷயம் என்னதெல்லாம் பேசியிருக்கோமோ, தேவையில்லாத விஷயம் எதெல்லாம் பார்த்திருக்கோமோ, தேவையில்லாத விஷயம் எதெல்லாம் யோசிச்சோமோ, தேவையில்லாம எதெல்லாம் கேட்டிருக்கோமோ, அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு என்ற கிளாரிட்டி உண்டு. நிறைய பேர் நம்ம சொசைட்டில பார்த்திருப்போம். எனக்கு அவனாலதான் எனக்கு அவமானம், இவனாலதான் எனக்கு நஷ்டம் வந்துச்சு. ம்? நான் என்னோட வாழ்க்கை எனக்கு இந்த மாதிரி ஜாப் இருக்கிறதுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். அவரெல்லாம் என்னை ஏமாத்திட்டாரு, நான் உஷாரா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம மேல கம்ப்ளைண்ட், இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட், இதுதான் இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு இந்த செஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் எத்தனை பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? எத்தனை வாட்டி உங்களை நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? அது எல்லாமே நீங்க கடந்த காலத்துல, பாஸ்ட்ல நீங்க எடுத்த டெசிஷன்னால தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் அன்றது பிரசன்ட் மொமெண்ட்ல டிபெண்ட் ஆயிருக்கு. பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க எது பத்தி யோசிக்கிறீங்களோ அதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அதிகமா நம்ம எது பத்தி யோசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அவ அப்படி, இவன் இப்படி, என்னோட வாழ்க்கை அப்படி, இவன் என்னோட வாழ்க்கை இப்படின்னு சொல்லிட்டு சினிமால இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, இதெல்லாம் அது பத்தியே பேசிக்கிட்டே இருப்போம். எதில் நம்ம பேசுற டாபிக்ல, நம்ம யோசிக்கிற டாபிக்ல, நம்ம பார்க்குற டாபிக்ல எது எதெல்லாம் உருப்படாத மேட்டர் இருக்கோ, எது எதெல்லாம் தேவையில்லாத மேட்டர் இருக்கோ, அது பத்தி நம்ம நினைக்கும் போது, அது பத்தி பேசும்போது, அது பத்தி பார்க்கும்போது நம்ம ஃபியூச்சர் கூட அப்படியே இருக்க போகுது. பாஸ்ட்ல எவ்வளவு மோசமா இருந்ததோ, எவ்வளவு மோசமான சுச்சுவேஷனால பிரசன்ட் லைஃப் எப்படி இருந்ததோ, நம்ம ஃபியூச்சர் கூட அப்படியே இருக்க போகுது என்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதுல ஒரு கேத்ரின் என்ற ஒரு லேடி ஒரு 24 வருஷமா இவங்க கிட்ட இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு? டாக்டர் பிரெயின் வைஸ் கிட்ட. அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். நைட்டு தூங்கும் போது ஒரு ரொம்ப மோசமான ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது அது வரும்போதெல்லாம் அவங்க பயத்துல எந்திரிச்சிருவாங்க தூக்கத்துல இருந்து. ஸோ அது யாரு எந்த டாக்டர் கிட்ட போனாலும், அதுக்கு ப்ராப்பர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாலும் அது ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்காம இருந்தது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் மெடிகேஷன் எது எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகல, குணம் ஆகல. ஸோ அப்போ பிரெயின் வேவ்ஸ் என்ன பண்ணார்? ஹிப்னோதெரப்பி மூலமா, இந்த ஹிப்னாட்டிசம் மூலமா அவங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு கொண்டு போயிட்டார். அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல போன ஜென்மம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எங்க இருந்தீங்க, அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க பார்க்கும்போது அந்த பாஸ்ட் லைஃப்ல சில ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல, ரொம்ப பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்குள்ள நிறைய பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜென்ரலா ஒரு நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு அன்வான்ட் திங்கோ இல்லை நெகட்டிவா ஏதாவது நடந்தா, இல்லை நம்ம மேல ஒரு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வந்தா, இல்லை ஒருத்தர் வந்து மிரட்டுறதுக்கு வந்தா கூட நம்ம பயந்துருவோம். அது சகஜமா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் பயம் ஜாஸ்தி. ஒருத்தர் கொலை பண்றதுக்கு வராருன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா இன்னும் பயம் அதிகமா இருக்கும்.
அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க பாஸ்ட் லைஃப்ல அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அந்த லைஃப் டைம்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த எமோஷன் அப்படியே கேரி பண்றாங்க. இத்தனை ஜென்மமா கேரி பண்ணி இந்த ஜென்மத்துல அவங்களால சரியா தூங்க முடியல. நீங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அந்தந்த ஜென்மத்துல ஃபினிஷ் பண்ணாம அந்தந்த ஜென்மத்துல அவங்க ஃபேஸ் பண்ண அந்த பயத்தினால, அந்த ஒப்பீனியன்ஸ்னால, அந்த எமோஷனல் பிளாக்ஸ்னால, அந்த மென்டல் பிளாக்ஸ்னால அது வந்து ஜென்மத்துக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதோட ரூட், அதோட சொல்யூஷன் தேடல அவங்க. அந்த சுச்சுவேஷன் வந்த உடனே பயந்து போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சுச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே ஐயோ இது வேண்டாம், இந்த ப்ராப்ளம் எனக்கு வேண்டாம், இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் தவிர இந்த பிரச்சனைக்கு காரணம் என்றாவது நம்ம தேடுதே இல்லை, தேடுதில்லை. இந்த ஜென்மத்துல அவங்க டாக்டர் பிரெயின் வைஸ் கிட்ட அவங்க பாஸ்ட் லைஃப் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல நம்ம ஜெனரலாவே நம்ம வீட்டுல வண்டி கீ, பைக் கீஸ் எங்கேயோ வச்சிருப்போம். நம்ம மறந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது எங்க கீ வச்சிருப்போன்ற ஐடியா தெரிஞ்சா நம்ம அங்க இடத்துல போயிட்டு பார்த்துட்டு தேடுனா அங்க கீ இருக்க போகுது. அது எங்க வச்சுட்டோமோ ஞாபகமே இல்லைன்னா எங்க போய் தேடுறது? வீடு ஃபுல்லா தேடி 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 அது வீட்டுல இருக்கோ இல்ல வெளியில வேற வேற எங்கேயாவது இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ இந்த கீ அந்த கபோர்ட்ல வச்சிருக்கேன், அந்த டிவி பக்கத்துல ஒரு ஷெல்ஃப்ல இருக்கு, நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க டக்குன்னு அங்கேயே போயிட்டு அங்க இருக்கிற 2-3 ஷெல்ஃப் சர்ச் பண்ணா உங்களுக்கு தெரிய போகுது. அதே மாதிரி பாஸ்ட்ல இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு இருக்கிற அந்த மென்டல் அண்ட் எமோஷனல் பிளாக்ஸ் எந்த ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டதும் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஓஹோ, இந்த ஜென்மத்துல நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷன் பிளாக் அந்த ஜென்மத்துக்கு கிரியேட் ஆயிடுச்சு, அந்த ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துக்கு நானே கொண்டு வந்திருக்கேன் என்ற கிளாரிட்டி எப்போ அவங்களுக்கு வந்திருக்கோ அப்போ ப்ராப்ளம் கிளியர். அந்த எமோஷனல் அண்ட் மென்டல் இஷ்யூஸ் கிளியர் ஆயிடுச்சு. எமோஷனல் அண்ட் மென்டல் இஷ்யூஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா இங்க நோய் தானா ஓடி போயிடும். இது பனிஷ்மெண்டா இல்ல கத்துக்க வேண்டிய லெசன் கத்துக்காம இருந்ததுனால இருக்கான்றது செக் பண்ணிட்டீங்கன்னா இது பனிஷ்மெண்ட் கிடையாது. பாஸ்ட்ல கடந்த காலத்துல அது சில ஜென்மத்துக்கு முன்னாடி அவங்க கத்துக்க வேண்டிய லெசன் விட்டு போயிட்டாங்க, விட்டுருக்காங்க. எப்போ அந்த லெசன் கத்துக்கிட்டாங்களோ அப்போ பிரச்சனை தானா ஓடி போச்சு, அப்போ பிரச்சனை தானா டிசப்பியர் ஆயிடுச்சு. அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த டாக்டர் பிரெயின் வைஸ் ஆக்சுவலா ஒரு அகாடமிஷியன், நிறைய படிச்சிருக்காரு யூனிவர்சிட்டியில், இஸ் அ பிஹெச்டி சயின்டிஸ்ட். ஆனா அவருக்கு வந்து இந்த பாஸ்ட் லைஃப் பத்தி நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கேத்ரின் மூலமா, ஹிப்னோதெரப்பி மூலமா இவங்க கேஸ் பார்த்துட்டு அவங்க நம்ப ஆரம்பிப்பார். ஓஹோ, இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கா, பாஸ்ட் லைஃப் நல்லது கெட்டது எது பண்ணாலும் இந்த லைஃப் டைம்ல அதோட இம்பாக்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போதான் நம்ப ஆரம்பிப்பார். அவர் சைக்கியாட்ரிஸ்ட் கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் அண்ட் சொல்றது கூட அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம பைத்தியக்காரன் நினைப்பாங்க, அந்த கம்யூனிட்டியில எனக்கு மெம்பர்ஷிப் இல்லாம போயிடும், ஸோ எனக்கு எதுக்கு கிளைண்ட்ஸ், வர வேண்டிய கிளைண்ட்ஸ் வரமா இருப்பாங்க என்ற கான்டெக்ட்ல அவங்க வந்து யாருக்குமே சொல்லாம இருப்பார். ஆனா ஒரு 4 வருஷம் அந்த அந்த கேத்ரின் அந்த அவங்களோட பேஷண்ட் மேல நிறைய ஹிப்னாட்டிக் தெரப்பி மூலமா எத்தனையோ லைஃப் டைம்ஸ், அந்த லைஃப் டைம்ஸ்ல இருக்கிற மெமரிஸ், அந்த மெமரிஸ்ல மாட்டி இருக்க அந்த எமோஷனல் அண்ட் மென்டல் பிளாக்ஸ் எப்போ அது அவங்க ஓப்பன் ஆயிடுச்சு, எப்போ அந்த இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இவங்க நல்ல குணமானதுக்கு அப்புறம் இவருக்கு நம்பிக்கை வந்துடும்.